Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 7 Exercise 7.5 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the following limits if necessary use L'Hopital's rule அப்படின்னு சொல்றாங்க. Hopital's rule சரிங்களா? Next question 6th one. Limit x turns to 0 1 by sin x minus 1 by x ன்னு கொடுத்திருக்காங்க. Same procedure தான். Limit x turns to 0 1 by sin x minus 1 by x. First இதை LCM எடுத்துக்கலாம். டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம். ஆனாலும் மறுபடியும் LCM எடுப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறேன். x ones are x minus sin x divided by x into sin x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் x இருக்க இடத்துலலாம் 0. 0 minus sin 0 divided by 0 into sin 0. ஸோ 0 minus sin 0 ஓட வேல்யூ 0 தான். 0 into anything 0. ஸோ இது என்ன ஃபார்மில் வருதுன்னா 0 by 0. 0 by 0 ஃபார்ம்ல இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்? இங்க Hopital's rule யூஸ் பண்ணோம். Therefore it is indeterminate. இது indeterminate இருக்கறனால indeterminate form மாறினனால நான் என்ன பண்ணலாம்? by Hopital's rule ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x minus sin x divided by x into sin x நான் ஒரு வாட்டி என்ன பண்றேன்? டிஃபரன்ஷியேட் பண்றேன். சேம் லிமிட் x turns to 0 x minus sin x அப்ப x டிஃபரன்ஷியேட் பண்ண 1 minus sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x ன்னு வரும் divided by x sin x. இந்த x sin x நான் uv மெத்தட்ல தான் கன்சிடர் பண்ணோம். அப்ப uv dash plus v u dash ஏன்னா ரெண்டுத்துலயுமே x இருக்கு. இப்ப u வந்து x v வந்து sin. இப்போ u v dash அப்போ x into v dash sin x வந்து cos x minus v sin x u dash வந்து x differentiate பண்ணா 1. கிளியரா? இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்? நெக்ஸ்ட் லைனில் லிமிட் x turns to 0 1 minus cos x divided by x cos x plus sin x. இப்போ x வர இடத்துல எல்லாம் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நெக்ஸ்ட் லைனில் எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 1 minus cos xனா cos 0 x cos xனா 0 cos 0 plus sin xனா sin 0. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 1 minus cos 0 வேல்யூ 1 divided by 0 into anything 0 sin 0 வேல்யூ 0 தான் 0. 1 minus 1 0 0 by 0 மறுபடியும் இது 0 by 0 தான் வருது. ஸோ indeterminate ஃபார்ம் தான் இருக்கு. again it is indeterminate form. Indeterminate form na again நான் இந்த term ஒரு வாட்டி differentiate பண்ணும். இப்போ இது நம்ம differentiate பண்ணலாம். என்ன differentiate பண்ணணும்? சைடில் எழுதுறேன். ஏன்னா மேல இருக்கு சரிங்களா? 1 minus cos x அப்புறம் x cos x plus sin x இதை differentiate பண்ணலாம். நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா தான் differentiate பண்றோம். 1 differentiate பண்ணா 0 minus cos x differentiate பண்ணா minus sin x divided by இது u இது v. அப்போ u v dash minus sin x cos x differentiate பண்ண minus sin x அப்புறம் v u dash plus cos x u வந்து x differentiate பண்ண 1 again plus sin differentiate பண்ண cos x. கிளியரா? இப்போ அடுத்த லைன்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம். லிமிட் x turns to 0 0 minus into minus plus sin x divided by minus x sin x cos x 2 cos x. இப்போ அடுத்த லைன்ல x இருக்கிற இடத்துலலாம் நான் 0 0 0 0 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல எப்படி மாறும்னா எங்கெல்லாம் x இருந்ததோ அங்கெல்லாம் 0. இப்போ sin 0 divided by minus 0 into sin 0 plus 2 cos 0. sin 0 value 0 0 into anything 0 2 into cos 0 value 1 which is equal to 0 by 2 0 by 2 value 0. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ 0 by 0 அப்படிலாம் வரல, அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? கிளியரா இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்க. லிமிட் x turns to 1 plus 2 by x square minus 1 minus x by x minus 1. இது இப்போ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். limit x turns to 1 plus 2 by x square minus 1
minus x by x minus 1. இப்போ இதை LCM எடுத்து நம்ம ஒரே டேர்மா மாத்திடலாம். இப்போ LCM எடுக்கணும்னா x square minus 1 x square minus 1 square எடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி மாறும்? x plus 1 1 x minus 1. இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணணும்னா இங்க வந்து x minus 1 இருக்கு plus 1. அப்போ இங்க x plus 1 இல்ல. அதனால into x plus 1 into x plus 1 செய்யறேன். சரிங்களா? அடுத்த லைன்ல limit x turns to 1 plus 2 minus x into x plus 1 ன்னு எழுதணும். இங்க ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டேன். டினாமினேட்டர்ல x square minus 1 மட்டும் இருந்தா போதும். இப்போ அடுத்த லைன்ல x இன்செர்ட் கொண்டு போறேன் நான். limit x turns to 1 plus 2 minus x into x x square minus x 1s are x divided by x square minus 1. இப்போ x இருக்கிற இடத்துலலாம் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 minus 1 square minus 1 divided by 1 square minus 1. 2 minus minus 1 minus 1 minus 2. 1 minus 1 0. So 0 by 0. 0 by 0 வந்துச்சுன்னா indeterminate form இல்லைங்களா? ஸோ கீழே அதை எழுதிக்கலாம். Indeterminate form. Indeterminate formனா Hopital's rule யூஸ் பண்ணோம். By Hopital rule கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நான் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சரிங்களா? நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம். limit x turns to 1 plus first இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது 0 ஆயிடும். இது minus 2x இது minus 1. 0 minus 2x minus 1 divided by next இருக்கிறது x square minus 1. அப்போ 2x minus 0. 2x minus 0. Next line la limit x turns to 1 plus minus 2x minus 1 divided by 2x. இப்போ x இருக்கிற இடத்துல 1 substitute பண்ணலாம். minus 2 into 1 minus 1 divided by 2 1s are 2. 2 1s are 2 minus 1 by 2 minus 2 minus 1 minus 3 by 2. So இதோட நம்ம final answer முடிஞ்சிருச்சு. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஈஸி தான், எல்லாமே ஒரே மெத்தடு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th ஒன் பாருங்க. லிமிட் x turns to 0 plus x power x. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதுறேங்க. லிமிட் x turns to 0 plus x power x. இப்போ இங்க x இருக்கிற இடத்துல நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இது எப்படி மாறும் பாருங்க. 0 பவர் 0. 0 பவர் 0வும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான். சரிங்களா? 0 பவர் 0வும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். எப்படி 0 by 0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி எல்லாம் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி 0 பவர் 0வும் ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அதை எழுதிடலாம். திஸ் இஸ் an indeterminate form. நீங்க வெறும் indeterminate form கூட எழுதலாம். indeterminate form. சரிங்களா? இப்போ indeterminate தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? Hopital's rule தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு Hopital's rule யூஸ் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இதை என்ன பண்றேன்னா let g of x is equal to x power x ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட ஈக்குவல் பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ பவர்ல இருக்கிறனால நான் taking log on both sides எழுத போறேன். taking log on both sides பண்ண போறேன். taking log on both sides. ரெண்டு சைடும் log அப்ளை பண்ணோம். log g of x is equal to log x power x. இப்போ log x பவர்ல x, அப்ப இந்த x முன்னாடி கொண்டு வரலாமா? இப்போ logல வந்து a பவர் b னா b ஃப்ரண்ட்ல கொண்டு வருவோம் இல்லையா? b log a ன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் செய்யப்போறோம். ஸோ இந்த டேர்ம் எப்படி மாறும்னா x into log x. இப்போ நமக்கு லிமிட் எப்படி இருக்குன்னா x turns to 0. x turns to 0னா நான் இதை 1 by x ன்னு கொண்டு வந்தா இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்ப நான் இதை இன்னும் கொஞ்சம் எப்படி சேஞ்ச் பண்றேன்னா log x divided by 1 by x ன்னு எழுதிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நியூமரேட்டர்ல வந்துரும். சரிங்களா? ஸோ இது வந்து log g of x க்கு ஈக்குவல். log g of x is equal to log x divided by 1 by x. கிளியரா? இப்போ இதுல நான் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்? லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். லிமிட் x turns to 0 plus
log g of x. அப்போ இங்கேயும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். லிமிட் x turns to 0 plus log x divided by 1 by x. இப்போ இதை 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வைங்க. log 0 by 1 by 0. log 0 ஓட வேல்யூ infinity. 1 by 0வும் infinity. infinity by infinityயும் indeterminate form. கரெக்டுங்களா? It is indeterminate form. indeterminate form வந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும்? By using L'Hopital rule இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றோம். நமக்கு வந்து log x by 1 by x இருந்துச்சா, இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அதான் செய்ய போறோம். ஸோ லிமிட், அது மேலே எழுதியிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு சைட்ல எழுதி காமிக்கிறேன். சரிங்களா? log x தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணும், 1 by x தனியாக டிஃபரன்ஷியேட். log x டிஃபரன்ஷியேட் பண்ண 1 by x டிவைடட் பை 1 by x டிஃபரன்ஷியேட் பண்றப்ப x பவர் -1. x பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1 by x ஸ்கொயர் கிடைக்கும். இது நிறைய வாட்டி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். x இன்வர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -1 by x ஸ்கொயர். கிளியரா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த வேல்யூ தான் வரும். இப்போ இதை அப்படியே நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். லிமிட் x turns to 0 plus 1 by x into இது அப்படியே ரெசிப்ரோக்கல் -x ஸ்கொயர் by 1. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்றேன். இதுல ஒரு x, இதுல ஒரு x கேன்சல். அப்போ பேலன்ஸ் நமக்கு லிமிட் x turns to 0 plus -x மட்டும் இருக்கும். இல்லைங்களா? வெறும் -x மட்டும் இருக்கும். இப்போ இங்க 0 சப்ஸ்டியூட் பண்றேன்னு வைங்க, இதுல லிமிட் சப்ஸ்டியூட் பண்றேன்னா என்னோட ஆன்சர் வெறும் 0 தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் இல்லாம ஒரு வேல்யூவை கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ இதுல இருக்கிற லாக் வந்து நான் ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாமே லாக் யூஸ் பண்ணி தான், டேக்கிங் லாக் நம்ம தான் எடுத்தோம். இப்போ அந்த லாகை நான் ரிமூவ் பண்ணும். லிமிட் x turns to 0 plus log of g of x. இதுதானே நம்ம கண்டுபிடிச்சோம். நான் இப்போ லாகை ரிமூவ் பண்ணோம். ஸோ லாகை நான் முன்னாடி எழுதிக்கலாம். log of லிமிட் x turns to 0 plus g of x ன்னு இதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். லிமிட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் லாக் எழுதினதை நான் லாக் வெளியே எழுதிட்டு லிமிட் உள்ள எழுதிட்டு g of x ன்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு தியரம். சரிங்களா? லிமிட் log g of x ன்னு இருக்கதை நான் லாக் வெளியே எழுதிட்டு லிமிட் g of x ன்னு எழுதிக்கலாம். log limit x turns to 0, g of x ஓட வேல்யூ தான் 0ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அதை எழுதிக்கலாம். log limit x turns to 0 of g of x which is equal to 0. இல்லை log ரிமூவ் பண்ணோம்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறத e பவர்ல எழுதினா போதும். அப்போ இது எப்படி மாறிடும்? limit x turns to 0 g of x ன்னு மாறிடும். e பவர் 0 வேல்யூ என்னது? 1. லிமிட் x turns to 0 plus g of x ஓட வேல்யூ என்னது? 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? நம்ம கொண்டு வந்த லாகை ரிமூவ் பண்ணோம். லாகை ரிமூவ் பண்றதுக்கு e பவர்ல ஆன்சரை கொண்டு போனோம். அப்போ e பவர் 0 ஓட வேல்யூ வந்து 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் நல்லா இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க.